காலை ஆராதனை அப்துல்லாபுரம் சபையிலே காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் காலை ஆராதனை நடக்கிறது. நீங்கள் யாவரும் அதில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். மாலை ஆராதனை இந்த இடத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 7 மணியிலிருந்து 8:30 மணி வரையிலும் நடைபெறும். மாலையிலும் ஆண்டவரை ஆராதிக்க நீங்கள் ஒருபடியாய் உங்களுக்கு அறிமுகமானவர்களை அழைத்துக் கொண்டு வரும்படியாய் அல்லது நம்முடைய நண்பர்களை அழைத்துக் கொண்டு வரும்படியாய் இதுவரையிலும் இயேசுவை குறித்த அறியாத மக்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களையும் நீங்கள் இடத்துக்கு கர்த்தரை ஆராதிக்க கொண்டு வரும்படியாய் அழைத்து வரும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய ஊழியர்களுக்காகவும் நம்முடைய சபைக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆத்துமாக்கள் ஏராளமாய் உண்டு. இந்த பகுதியில இன்னும் தேவனை அறியாத ஜனங்கள் ஆயிரக்கணக்காய் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிவிக்க வேண்டும். ஆகியால் இந்த ஆத்தும ஆதாய பணியிலே சபை மக்களாகிய நாம் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். ஒவ்வொருவரும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒருவருக்காகிலும் நீங்கள் இயேசுவை குறித்து அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளிலே நிச்சயமாக அவர்களுடைய தேவனிடத்திலே வருவார்கள். ஆகையால நாம் திருச்சபை ஆராதனையோடு கூட நாம் நின்றுவிடக் கூடாது. ஆத்தும ஆதாயம் என்பது அதைவிட மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் தொடர்ந்து தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவனுடைய விருப்பமும் வாஞ்சையுமாய் இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து அந்த காரியங்களிலே ஈடுபடும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். சபையிலே இந்த இடத்துல திங்கட்கிழமை நாளை மாலையிலிருந்து வருகிற சனிக்கிழமை வரையிலும் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே நீங்கள் சரியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே போல நாளையிலிருந்தும் தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாளிலே மாலை 6 to 7 மணி வரையிலும் இந்த இடத்துல நீங்கள் ஆலயத்தை திறந்து இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதான குறிப்புகளுக்கு நீங்கள் ஜெபிக்கலாம். எழுதி வைத்திருக்கிற குறிப்புகளுக்கு மாத்திரமல்ல, ஆவியானவர் உங்களை ஏவுகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது நாம் மறுபடியும் எழுந்து நிற்போம். காணிக்கை ஒரு பாடல் பாடும் பொழுது